உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன பார்த்து கேள்வி கேட்க போறேன்? ஆமா. என்ன கேள்வி? ஐயா என்னடா? கொஸ்டின் நம்பர் 1. கேள்வி நம்பர் 1. நம்பர் 1 சொல்றா. விநாயகன் 1. என்ன சொல்ல போற? என்ன கேட்க போற? 2 கை இல்லாதவன், 2 கைகள் இல்லாதவன், 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். என்னடா சொல்ற? 2 கை இல்லாதவன், 2 கை இல்லாதவன், 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். அத 2 கண்ணு இல்லாதவன் பார்த்துட்டான். கண்ணு இல்லாதவன் எப்படிடா பாப்பா? கண்ணு இல்லாதவன் பார்த்து காதே கேட்காத செவுடனாட போய் சொல்றான். அவனுக்கு எப்படிடா அவன் சொன்னது கேட்டிருக்கோம்? செவுட ஊமையாண்ட போய் சொல்றான். ஊமை காயில ஊரை ஒன்னா கூட்டி பஞ்சாயத்துல போய் கேக்குதுங்க. என்ன கேக்குது? ஊமை என்ன சொல்லிருக்கோம்? என்ன சொல்லிருக்கோம்? 2 கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மானம் எப்படி சுடுவான்? கண்ணு இல்லாத எப்படி பார்ப்பான்? கேள்வி யாரு கேட்கணும்? நீதான் கேக்குற. பதில் யாரு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அப்புறம் என்னையாண்டா கேள்வி கேட்டா? இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவில்லையே. பதிலே தெரியல எனக்கு. தெரியாத பவுடர் போட்டுக்கணும். கையில ஒரு கட்டை எடுத்துக்கணும். நீர்மலை சரி, இது விடுங்க. இன்னொரு கேள்வி. ஏன்னா இது ஒரு இலக்கிய கேள்வி. ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணனுக்கு கல்யாணம் திருமணம் ஆகுது. முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு விட்டது. திருமணம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆண்டு காலம் ஓடி விட்டது. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியில்லை. அண்ணனுக்கு ஏன் உடம்பு சரியில்லை தெரியவில்லையே. இதான் கேள்வி கேக்குற. கல்யாணம் நடந்தது, உடம்பு சரியில்லை. தெரியல. ஆனா அண்ணா அண்ணி என்ன பண்றாங்க? என்ன செய்யறாங்க? இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. தம்பியை கூப்பிட்டு போடான்றாரு. எங்க ஊரை சுத்தி காட்டு. அந்த ஊர்ல 2 குளம். ஒரு குளத்து நிறைய தாமரை மலை கூட நல்லா இல்ல. இன்னொரு குளத்துல அழகான தாமரைப்பூ சிறப்பா இருக்குதுங்க. செழித்து வளர்ந்திருக்கிறது. அண்ணி அந்த தாமரைப்பூ மீது ஆசைப்படுறாங்க. சரி, அண்ணி கேக்குறாங்களே அப்படின்னு மைத்துனம் பறிக்க போறான். ஆழம் அதிகமா இருக்குது. குளத்துல முள்ளா இருக்குது, சேரா இருக்குது. பறிக்க முடியலன்னு வந்துடுறான். ஆசைப்பட்ட மகளாச்சே. அதனால பறிக்க தீர வேண்டும். அண்ணி நானே பறிச்சுக்கிறேன்னு போறாங்க. அது தவறி அந்த குளத்திலே விழுந்துடுறாங்க. உயிருக்கு போறாங்க. தம்பி ஓடி காப்பாத்தலான்னு போறான். உடனே அந்த அண்ணி சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? என்ன நீ காப்பாத்த வேண்டுமானால் ஒன்ன கைப்படாத இடத்த புடிச்சு என்ன தூக்கும் நானா. ஆனா தம்பி கைப்படாத இடத்த புடிச்சு தூக்கிட்டான், காப்பாத்திட்டான். அவன் எந்த இடத்த புடிச்சு எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. பிரேக்ல கால வை. இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இந்த பாருங்க, ஒரு அண்ணி உயிருக்கு போறாங்க. மைத்துனை காப்பாத்தலனா ஒன்ன கைப்படாத இடம், கணவன் கைப்படாத இடம் எந்த இடம்? ஏடா குடும்பத்திலே அந்த ரக விஷயங்கள் பல இருக்கலாம். அதிலே எந்த இடம் தெரிஞ்சா வந்துக்குவான். இது கல்யாணம் ஆச்சா இல்லையா உங்களுக்கு? பத்தியா இல்லையா? கற்பகவள் கற்பால்வடி ஈச்சனை நான் கணவன் கைப்படாத இடம் எந்த இடம்? எனக்கு தெரியவில்லை. இது உனக்கு தெரியணும்னா மாம்பட்டுக்கு போ. பால்வாடி டீச்சர் இருப்பாங்க. கற்பகத்தை கூட்டி அந்த பேர் சொல்ற பேர். நெத்தில திருநாம கொட்ட, கழுத்துல ருத்ராட்ச கொட்ட, கரத்துல ஒரு கட்ட, கல்யாணம் ஆகாத கொட்ட. பார்த்த உடனே தெரியுதுன்னா எம்எல்ஏவா யாரா? வையாபுரி ஆச்சாரிக்குன்னா கூடாது. ஆதார் கார்டு கூட போட்டோம். ஏறி வேலை
டேய், யார்ரா நீ? திருலோக சஞ்சாரி என்றால் இந்த உலகத்தை கண்ணு வைக்கும் நேரத்திலே உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவன். பஸ்ல போவியா சைக்கிள் போவியா? பஸ்ல போறோம், ஃபிளைட் நாங்க நினைத்தால் பார்த்தா பேரு உம்மா பேரு நாடா சரஸ்வதிடா சரஸ்வதி. சரி உம்மாவை விடு. ஒப்ப என்ன படைக்கும் தொழில் ஒப்ப மட்டும் தானே படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒப்பா நோக்கியா கப்பல்ல ஓகே போடுறாரா இல்ல சாம்சம்ல உங்க அம்மா சாமான் போடுறாரு? சரி அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில் சித்திக்கும் கத்தா அப்படின்னா உயிர்களுக்கும் கடவுள். உயிர்களை படைத்தது அவனோட தந்தை தான். கூட்டு பாக்குறாங்க. இவர்களை படைத்தது எங்க அப்பா தான். சும்மா பச்சை பையன் நல்லா நெக்கி முட்டி பாருங்க. நம்ம பெட்டிக்கார மட்டும் கார அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். ஐயோ அவங்க அப்பா அழக கற்பக மட்டும் தான் ரசிக்கும். இந்த மக்களை படிச்சது யார்? எங்க அப்பா தான். வெட்டிக்காரர் மட்டும் தான் கார. அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். என்ன உன்னை படைத்தது எங்க அப்பா தான். என்ன பச்சது யாரா? அப்பா என்ன படைகிற வரைக்கும் எங்க அப்பா எதிர் விட்டு நம்ம கைதால இல்ல எங்க அம்மா என்ன கிராஸா? சித்திக்கும் கத்தா என்றால் உயிர்களுக்கும் கடவுள். உயிர் கொடுக்கும் கடவுள். ஆடு பெண்ணு சேர்க்கிறார்கள். யார் யாரும் சேர்றாங்க? பெண்ணு இல்லங்க இது மாறி போச்சு. காலம் மாறி போச்சா? இப்ப ஆணும் ஆனமா கடல் கண்டா சூழலை பார்க்க வேண்டும். நாரத மகாமணி ஐயா உங்க நாமதேவம் என் வாயிலை வெள்ளை மொய்யி மாற்றது. ஆகையால் அடையாளமாக அடி எனக்கு பொருள் கொடுத்தார் நான் சென்று வருவேன் இலங்கை. அப்படி இலங்கை போடா